Hello friends, welcome to Education Zone 360. இன்னைக்கு வீடியோவில் ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க, எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், சிலபஸ் என்னென்ன கவர் பண்ணுவாங்க, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 4-year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ இதில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கலை கம்பைன் பண்ணது தான் இந்த ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ். ஸோ இதில் வந்து இனோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் அண்ட் நிறையா வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த டிசைனிங் டெவலப்மெண்ட் என்ன அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் இதை பற்றி எல்லாம் தான் படிப்பீங்க. ஸோ ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி தான் மெயினாக வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் 12th ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் அட்லீஸ்ட் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீஸ் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கோம். ஸோ இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரி ஆகலாம். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வேரியஸான பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் சிலது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மசியூட்டிக்கல் டெக்னாலஜி, ஃபார்மசியூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, pharmacology and toxicology, development process, manufacturing, quality control, synthesis papers அண்ட் இது மாதிரி வேரியஸான பிரின்சிபல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேப்பர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி பொறுத்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் கரியர் அண்ட் சேலரி வைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மசியூட்டிக்கல் இன்ஜினியர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது மாதிரி வேரியஸான ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒவ்வொரு சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராசஸை ஃபார்மசியூட்டிக்ஸில் அந்த டிசைனிங், டெவலப்பிங்ஸ் அண்ட் அதை ஆப்ரேட் பண்ணுறது அண்ட் அந்த ப்ராடக்ட்னுடைய ப்ராசஸஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணது தான் உங்களோட ஜாப் ரோல்ஸாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜ் மினிமம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து 3 lakhலேருந்து சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் ஆஸ் அ ஃப்ரெஷராக. ஸோ இப்போ இயருக்கு அண்ட் அப்கமிங் இயர்ஸில் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே இது பேஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இந்த சேலரி வந்து நீங்கள் எந்த செக்டார் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்ஸில் இல்லை ப்ரைவேட் செக்டார்ஸ் இல்லை இண்டஸ்ட்ரீஸ், ஐடி செக்டார்ஸ் இது மாதிரி வேரியஸான செக்டார்ஸில் எங்கே பிளேஸ் ஆகுறீங்கிறத பொறுத்தும் உங்களுடைய சேலரி பேக்கேஜ் வந்து வேரி ஆகலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக இந்த கோர்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொன்று செக்டார்ஸில் நீங்கள் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்டார்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் இது மாதிரி வேரியஸான செக்டார்ஸில் உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நல்ல சேலரி பேக்கேஜோடய உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.